Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்வெல்யூட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Draw the involute of a circle of diameter 50 mm. Also draw a normal tangent at any point P on the curve அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்வெல்யூட்டோட டயாமீட்டர் நமக்கு 50 mm கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த இன்வெல்யூட்டை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு லென்த்தை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா L equal to pi into D. இப்போ இந்த D அப்படிங்கிறது டயாமீட்டரோட வேல்யூ நமக்கு கொஸ்டினில் 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ pi into 50 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 157.07 mm அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த லென்த்தை தான் நம்ம வச்சுட்டு இன்வெல்யூட்டை ட்ரா பண்ணுறோம். அது எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 25 mmக்கு மெஷர் பண்ணிவிட்டு 25 mm மெஷர் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இந்த சர்க்கிள் நம்ம வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக 12 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம வந்து பிரிச்சிடணும். ஸோ ப்ரொடக்டரை இதோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இங்கே ஒரு 30 mm, இங்கே ஒரு 30 mm, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30 mm, அப்படியே பாட்டம்லேயும் 30 mm மார்க் பண்ணிடுங்க. ஸோ 30 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. இதுக்கு வந்து நேம் கொடுக்கணும். ஸோ நேம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளாக் வைஸ் டைரெக்ஷன்லேயே கொடுங்க. ஸோ நேம் வந்துட்டு இங்கேருந்து கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பை இன்ட்டு டி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து பை இன்ட்டு டி, ஸோ பை இன்ட்டு டி வந்துட்டு 157.07 நமக்கு வருது. இங்கேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இங்கே பர்பண்டிகுலராக வச்சுட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ஸோ 157.7 இதுக்கு வந்துட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இந்த லென்த்து தான் நம்மளை பை இன்ட்டு டி டிஸ்டன்ஸ். இதை நம்ம வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் ஸ்கேல் மெத்தட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 10 மார்க் பண்ணிக்கிறேன். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த எண்டு பாயிண்ட்டையும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் லைன்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணணும்.
ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துருங்க. 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash 8 dash 9 dash 10 dash 11 dash 12 dash அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது இந்த ஒவ்வொரு லைனுக்கும் பர்பண்டிகுலராக வந்துட்டு லைனை ட்ராப் பண்ணணும். இப்போ இந்த 1 இருக்குது அப்படின்னா இந்த 1ஓட பர்பண்டிகுலருக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணணும். 2ஓட இந்த லைன் தான் 2 லைன்ஸு, இதுக்கு பர்பண்டிகுலராக லைனை ட்ராப் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட ப்ரொடக்டர் இருந்தது அப்படின்னா ப்ரொடக்டரை இந்த பாயிண்ட் மேலே வச்சுக்கணும். ப்ரொடக்டரை இந்த பாயிண்ட் மேலே வச்சுட்டு 90 டிகிரி இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ண அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு லைனை ட்ராப் பண்ணணும். இங்கேருந்து ஒரு லைனை இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் அப்படியே ட்ராப் பண்ணணும். அடுத்தது இந்த 2 பாயிண்ட் மேலே வச்சுட்டு ஸோ 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பர்பண்டிகுலராக லைனை ட்ராப் பண்ணணும். டிராஃப்டர் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிராஃப்டர் ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் நமக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இன்னொரு ஸ்கேல் நமக்கு இந்த பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ நம்ம இந்த லைனை நம்ம வந்துட்டு ஸ்கேலை நட்டு டைட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கேல் எப்படி இருக்கும், இந்த சைடு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா லைனை ட்ராப் பண்ணிடலாம். ஸோ டிராஃப்டர் ஸ்கேல் இல்லாமல் நார்மல் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டர் நம்ம வந்துட்டு வச்சு 90 டிகிரி ஒவ்வொரு டைம் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை நம்ம வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது 4 மேலே வச்சிடணும். 4 மேலே வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைனை ட்ராப் பண்ணுங்க. அடுத்தது 5. ஸோ 5 வச்சுட்டு 90 டிகிரி. Next 6. சேம் as எல்லா பாயிண்ட்ஸ் மேலேயும் வச்சுட்டு நாம் வந்து எல்லா லைனுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லைன் பாயிண்ட்ஸுக்கும் பர்பண்டிகுலராக லைனை ட்ராப் பண்ணணும். ஸோ இங்கே வந்துருக்கு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க, டிஸ்டன்ஸ் பத்தாது. அடுத்தது 8. அடுத்து 9 பாயிண்ட்டு. Next 10. அடுத்து 11. நம்ம பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 0வும் இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக இருக்கணும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கோஇன்சிடன்ஸ் ஆகி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் மேலே தான் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்டர் வைக்கணும். ஸோ வச்சுட்டு மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டையும் அதாவது 12யும் 1' என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணணும். ஸோ இந்த 12 அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்மளோட P பாயிண்ட் ஆல்சோ. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணோம். ஸோ P அண்டு 1'. P அண்டு 1'. ஸோ இதை மெஷர் பண்ணிவிட்டு இந்த 1 மேலே வச்சுட்டு அந்த ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணியிருக்கோம். சேம் as வந்து பார்த்திங்கன்னா ஸோ Pயிலேருந்து 2' மெஷர் பண்ணுங்க. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு இந்த 2 மேலே வச்சுட்டு
அந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். கட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு Pயிலேருந்து 3' மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட 3 பாயிண்ட்ஸு. ஸோ இது மேலே நம்ம வந்து வச்சுட்டு அந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது Pயிலேருந்து 4'. அதே மாதிரி இந்த 4th பாயிண்ட் வச்சுட்டு இந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். அதுக்கப்புறம் Pயிலேருந்து 5. ஸோ இந்த 5th பாயிண்ட் மேலே வச்சுட்டு இந்த 5th லைனை கட் பண்ணுங்கள். அடுத்தது Pயிலேருந்து இந்த 6' மெஷர் பண்ணிவிட்டு இந்த 6ல் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். ஸோ லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. டிஸ்டன்ஸ் பத்தாது. அடுத்து Pயில் இருந்துட்டு 7' மெஷர் பண்ணி 7ல் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. அதுக்கப்புறம் Pயிலேருந்து 8' மெஷர் பண்ணி 8ல் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிக்கணும். அதுக்கப்புறம் Pயிலேருந்து 9' மெஷர் பண்ணி 9ல் வச்சுட்டு ஆர்க் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு Pயில் இருந்துட்டு 10' மெஷர் பண்ணி ஸோ 10ல் வச்சுட்டு ஆர்க் அடிக்கணும். அதுக்கப்புறம் Pயில் இருந்துட்டு 11' மெஷர் பண்ணி இந்த 11ல் வச்சுட்டு ஆர்க் அடிக்கணும். ஸோ P அண்ட் 12' சேம் அதே இடத்துல தான் நமக்கு வரும். அந்த பாயிண்ட் நமக்கு அங்கே கட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் நேம் கொடுக்கலாம். P1, P2, P3, P4, P5, P6, P7, P8, P9, P10, P11. இது நம்மளோட P'. இப்போ இந்த ஆர்க் அடிச்சதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது இந்த Pயிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ Pயிலேருந்து ஃபஸ்ட் வந்துட்டு 1 கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, நெக்ஸ்ட்டு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நெக்ஸ்ட் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் எப்படி ட்ரா பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட கர்வ் இல்லையா? ஸோ இந்த கர்வில் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருந்துட்டு இந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ டோட்டலாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 105, 107 வருது. ஸோ 107ல் பாதி வந்து நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணிக்கணும். 107ல் பாதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 53.5ல் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதையும் பேஸ் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ரேடியஸை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக வரல. ஸோ இந்த பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இப்போ வந்து ஒரு செமி சர்க்கிள் இதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் இப்போ இந்த சர்க்கிளை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்கோம்.
இந்த இடத்துல சர்க்கிளை கட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். இது நம்மளோட நார்மல் லைனு. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட டேன்ஜென்ட் லைனு. ஸோ பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுவோம். ஸோ 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் இன்னொரு லைன். நம்மளோட நார்மல் அண்டு டேன்ஜென்ட் லைனு. இப்போ நேம் கொடுக்கும்போது எம்னு நேம் கொடுத்துக்கோங்க, எக்ஸ் அண்டு ஒய்ன்னு ஒன்று நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து லைனை ட்ரா பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு டயா 50. டயா 50 மார்க் பண்ணியிருக்கோம்.